காஷ்மீர் ஹோட்டல் அங்கிள் அங்கிள் டான்ஸ் ஆடாதயா மாப்ள உள்ள உட்கார விழுந்துற போறேன் கதவு சாத்திருக்கு மாப்ள பொண்ணை கூட்டு வாங்க பொண்ணு வாடா வா ஹோட்டல் வந்தாச்சு போட்டார் பொட்டி படகா உட்டாவ் சும்மா தமிழ்லயே பேசுங்க சார் தமிழ் தெரியுமா உனக்கு இந்த ஹோட்டல்ல வேலை செய்யற எல்லாருமே தமிழாளுங்க தான் சார் ரொம்ப சந்தோஷமா போச்சு எனக்கு அப்பா கொஞ்சம் இருமா ஏன்பா கேண்டீன் எங்க பாருங்க பின்னால ஏம்பா லெட்ரின் எங்க இருக்கு முன்னால என்ன இந்த ஊர்ல எல்லாமே தலைகீழா போச்சு नमस्ते नमस्कार 3 रूम होना बुक में साइन करो வாடகைலாம் எப்படி பள்ளிஸ்தானா கோழி கோழி அமுக்குடானா என்ன போட்டு அமுக்குறீங்க அடா என்ன நீ இந்த பாரு கலகலப்பா இருப்பேன்னு சப்ளை சொன்னா நீ ஏன் கம்பன் இருக்கிற யாராவது வந்துட போறாங்க என்ன நான் கூட்டு வந்திருக்கிறேன் எவனாவது வர்றதாவது ஐயோ ஐயோ இது காஷ்மீர் தமிழ்ல நீ சிரிச்சீன்னா அவங்களுக்கு புரியாது சரி இருந்தாலும் உங்களுக்கு இந்த வயசுல ரொம்ப குறும்பு ஐயோ இந்த நேரத்துல வயசெல்லாம் ஞாபகப்படுத்தி விஷயத்தை கெடுத்துறாத உங்களுக்கு என்ன நீங்க ஒரு நாள் இருந்துட்டு ஓடி போயிருவீங்க எத்தனை நாள் இருக்கணும்ன்ற இந்த பாரு உனக்கு என்ன வேணும் கோழியா அடி பாவி வாங்கி தர்றேன் உயிரோட கோழி அடி பாவி உயிரோட கோழியா நீ என்ன மங்கையா மலைப்பாம்பா பாருங்க எங்க மொத்தமா வலிக்குது டாக்டர் சத்தத்தையே காணோம் போயிட்டாரா இதுக்கு உள்ள போய் பாரு என்ன இப்படி ஐயோ உரைக்காதே ஏண்டா டாக்டர் சத்தம் கேட்டது ஆளை காணமே தந்த வழியா காத்து வந்தது சாத்திட்டீங்களா பாருங்களா சரிங்களா என்ன கேட்டா அந்த பொண்ணு எங்கடா அதான் அங்க இருக்குதுங்க என்ன ஆனா அவனா இங்க வந்து கத்துக்கிட்டு இருக்கிற நல்லா புடிங்கடா எங்க இதெல்லாம் ஊர்ல உலகத்துல இல்லாத அதிசய பைத்தியமா இருக்கு குருசிலிங் எடுத்த எந்த ராஜன் படத்தை 80 தடவை பார்த்தா 81வது தடவை அதே தியேட்டருக்கு போனா அல்லோல கல்லோலம் ஆகி போச்சு எங்க இவள ஒரு பொண்ணு நினைச்சு ஒரு கைய வச்சு விட்டான் ஈயான்னு ஒரு வச்சு அவன் கீயாக்கியான்னு ஓடிட்டான் எப்படி வைத்தியம் பண்றேன்னு பாரு கண்ணு வாயத்திரமா நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன் என்ன மாதிரி வேணும் கோழியா கழுத்து கோழியா நடத்துறமா குஞ்சு கோழியா உயிர் கோழி உயிர் கோழியா சொந்த மாமா பையன் கவலைப்படாத மாப்பிள கோழி அறுத்துடலாம் வாங்க போலாம் கோழி அறுத்த உடனே ஒரு பீஸை ரூமுக்கு அனுப்பிச்சுடுறீங்க நான் இந்த போட்ல போறேன் நீங்க 2 பேரும் அந்த போட்ல வாங்க ஓகே இந்த டால் லேக் போட் சவாரி மாதிரி ஆனந்தம் வேற எதுலையும் கிடையாது தனியா போறதுல என்ன ஆனந்தம் உன்னை போல ஒரு காதலிய பக்கத்துல வச்சுட்டு போறதுதான் ஜாலி அதுக்கு என்ன போற வழியில உங்களுக்கும் ஒரு ஜோடி கிடைச்சா சந்தோஷம்தான் உங்க கல்யாணம் ஒரு வாரத்தில் நடக்க போகுது as you wish let me find a beauty queen in the Dal Lake good luck okay have a nice time
Turn the boat. Turn the boat. Anand, stop. ஆனந்த், சாந்தி சொன்ன மாதிரியே ஒரு அழகான பொண்ணு நான் பார்த்தேன். எங்க எங்க இப்போ இங்கதான் பார்த்தேன். இட்ஸ் ஆல் ரைட். இங்க கூட வா. லெட் அஸ் சேஸ் ஹர். சீக்கிரம். காணோம். நோ எங்க பார்த்தேன்? இந்த பக்கம் தான். இந்த பக்கம். அரியோ அரியோ. அப்பாடா, டால்லேக்கே ஒரு சுத்து சுத்திட்டோம். யார பார்த்தாரோ தெரியல, இவ்வளவு சுத்தியும் கண்டுபிடிக்க முடியலையே. ஏ ராஜா, போட்டு தொட்டில் மாதிரி ஆடிட்டு போறதுல நீ தூங்கிக்கிட்டே கனவு கண்டியோ? நோனோ, நான் பார்த்தது உண்மை. போட்ல அவ உட்கார்ந்துட்டு போன அழக வர்ணிக்க வார்த்தையே இல்லை. கண்டதும் காதலும். நான் தான் அவளை பார்த்தேன், அவ என்ன பார்க்கவே இல்லை. இந்த தீ நகரை விட்டு அவ எங்க போயிட போறா? நீ சந்திக்கத்தான் போற, காதலிக்கவும் தான் போற. சந்திச்சாலும் அவளை காதலிக்க எனக்கு தெரியாது. மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்காம வர்றது அது ஒண்ணுதான்ப்பா. ஏதேதோ பேசி என் ஆசையை அதிகப்படுத்திடாதீங்க. மனுஷனுக்கு ஆசைப்பட்டது கிடைச்சிட்டா அதுல ஏற்பட திருப்தி வேற எதுலையும் கிடையாது. எங்க காதலுக்கு எவ்வளவோ எதிர்ப்பு வந்தது, ஆனா எல்லாத்தையும் கடந்து வந்து இப்ப கல்யாணமும் பண்ணிக்க போறோம். காதலிக்க ஆசை மட்டும் இருந்தா போதாது, மன உறுதியும் இருக்கணும். நான் உறுதியா சொல்றேன், நான் பார்த்த பொண்ணு கிடைச்சா அவளையே காதலிச்சு கண்டிப்பா கல்யாணமும் பண்ணிக்கிறேன். உங்க காதல் கைகூட எங்கள் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். சும்மா வாழ்த்துட்டா போதுமா? வேற என்ன பண்ணணும்? நீங்க அவளை சந்திக்க ஏற்பாடு பண்ணுமே. அவளை சந்திக்கணும், அவ்வளவுதானே. நீங்க போங்க மாப்பிள. ஷாலிமார், குல்மார், சோனாமார், பேல்காம் எல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன். சரி, நாங்க எங்க போறது? ஒரு மார்க்கமா போங்க மாப்பிள. பாரு, பசிக்குதான். 2 இட்லி 3 வடை வாங்கி கொடுங்க. போங்க. எங்க விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க? வந்து இட்லி வாங்கி கொடுங்க மாப்பிள. பாவம் பாங்க. போங்க போங்க போங்க. பருப்புடைய கண்ணை விட்டுட்டா பாருவா. குல்மார்க், சோனாமார்க், ஷாலிமார், பேல்காம் எல்லாம் சுத்தி பார்க்கணும். கே வேணும்? ஏக்கா சார், 1000 கிழிஞ்சது போ. 1000 ரூபாய் கொடுத்துட்டு நடந்தா போறது ஊருக்கு. சோரிப்படாது. ஜாவ் ஜாவ் ஜாவ். தமிழ்நாடா எப்படி கண்டுபிடிச்சீங்க? உடம்ப பார்த்தாலே தெரியுது. தெரியுது இல்ல, அப்புறம் என்ன கேள்வி? தமிழ்நாடான்னு. காஷ்மீரை சுத்தி பார்க்க வந்தீங்களா? ஆமாயா. எவ்வளவு கேப்ப? ஒரு 100 ரூபாய் கொடுங்க. சரியா, நீ கேக்குற பணத்தை கொடுத்துறேன். எல்லா இடத்தையும் சுத்தி காட்டணும். நான் அப்ப முதல்ல தொட்டு கொடுங்க. 100 ரூபாய் தருவையா. சோனாமார், குல்மார், பேல்காம், ஷாலிமார் எல்லா ஊரையும் நல்லா சுத்தி காட்டணும். தெரியுதா? தெரியுது. முதல்ல தொட்டு கொடுங்க. இந்தாயா. இங்கேயே உட்காருங்க. இங்கேவா? இங்கதான் ஐயா. எங்க போறான் இங்க இருக்க சொல்லிட்டு? சரிதான், எவன் காட்டுறான் 100 ரூபாய்க்கு காஷ்மீர? உட்காருவோம். வருவானா வரமாட்டானா? என்ன ஊரை சுத்தி காட்டுற சொல்லிட்டு இதான் கொண்டாந்துருக்கிற? அங்க ரொம்ப குளிரு, இத போட்டுக்கிட்டீங்கன்னா கரமா இருக்கும். சும்மா போடுங்க. சும்மா தானே போட்டுக்க போறேன். உன் காசு தானே, எனக்கு என்ன வந்துச்சு? ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும், கொஞ்சமா ஆகட்டும். போறோம். சும்மா சாப்பிடுங்க. ஆனா போறியா? ரொம்ப ஊத்தாதியா, கொஞ்சம் ஊத்தியா. எனக்கு ஊத்தியான்ற? வா வா வா. இப்போ முதல்ல குல்மார்க் சுத்தி பாக்கணியா? குல்மார்க். நல்ல குல்மார்க். குல்மார்க்கா? இதுதான் குல்மார்க். எழுந்து சுத்தி வாங்க. குல்மார்க் சுத்தி வாங்க சுத்தி வாங்க சுத்தி வாங்க சுத்தி வாங்க. குல்மார்க். அப்புறம் சோனாமார்க். சோனாமார்க். இதுதான் சோனாமார்க். நல்லா பார்த்துட்டு ஒரு சுத்து சுத்துறாங்க. சோனாமார்க் சுத்துறேன். அப்புறம் இந்த பஹல்காம சுத்தி பாக்கணியா? பஹல்காம். இதுதான் பஹல்காம். பார்த்துட்டு சுத்தி வாங்க. பஹல்காம். ஷாலிமார் சுத்தி பாக்கணியா? ஷாலிமார். இதுதான் ஷாலிமார். பார்த்துட்டு சுத்தி வாங்க. ஷாலிமார். 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 ஊரை சுத்தி காட்ட சொல்லிட்டு போட்டோ காமிச்சு சுத்தி வா சுத்தி வா சுத்தி வாண்டிய நியாயமாயாது? பின்ன நீ கொடுத்த 100 ரூபாய்க்கு குல்மார்க்க கொண்டு வந்து வைப்பாங்க. போயா? போச்சு 100 ரூபாய் போச்சு. कैसे है? 1 किलो 4 रुपए. 2 किलो दो. சார், ஆப்பிள். ஆப்பிளேடா. எவனோ கொடுத்து வச்சவன் காலையும் கட்டி புள்ளையும் வச்சுட்டான்.
கவலைப்படாதீங்க தம்பி, மகாலட்சுமி மாதிரி பொண்ணை பார்த்து அம்மா கட்டி வைப்பாங்க. கிடக்குது விடுங்க. மூஞ்சியா இது மூஞ்சி. மிஸ்டர், வந்த வேலையை பார்த்துட்டு போங்க. ஐயோ, தமிழ் பேசுறாங்களே. சாரி, உங்க பேர் என்ன? ரொம்ப அவசியமா தெரிஞ்சுக்கணுமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். மிஸ் ராதா. மிஸ் ராதாவா? கையில குழந்தையோட இருக்கீங்க? கையில குழந்தையோட இருக்கவங்க எல்லாம் அம்மாவா? நான்சென்ஸ். ஆனந்த், அன்னைக்கு டால்லேக்ல பார்த்தேன்னு சொன்னேன். அந்த பொண்ணை இன்னைக்கு பழக்கடையில பார்த்தேன். அப்படியா? அவ பேரு ராதா. இந்த ஊர்ல தான் இருக்கா. மேனேஜர் கூட இருந்ததுனால அவளை ஃபாலோ பண்ண முடியும். டோன்ட் வரி, கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அதுவும் போதே. அந்த பொண்ணா? இந்த பொண்ணா? நோ, அந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. என்னங்கடா சீனகர்ல வந்து பொம்பளை பொறுக்கிறீங்களா என்ன? அடே, நம்ம ஊர் ஆள் மாதிரி இருக்காரு. தப்பா நினைக்காதீங்க, தெரிஞ்ச பொண்ணை தேடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வேலைகளை நம்ம பேட்டில் வச்சுக்காதீங்க. மரியாதை கெட்டு போடும். மகாலட்சுமி மாதிரி இருக்கு. நல்லா இருமா. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் நீங்க? எங்களுக்கு தெரியல உங்களுக்கு. நாங்க பிளேன்ல வரும்போது பிளேன் ஆட்டம் கொடுத்து பயந்துனாங்கல்ல. காஷ்மீர்ல சுத்தி பார்த்தாச்சா? எங்க பார்க்க முடியுது, ஒரே குளிர். ஆமா, நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? சேலஸ்ல வந்து பாருங்க. நன்றிங்க நன்றிங்க. ஐயா வணக்கம். யார் நீங்க? வணக்கங்க, நானும் தமிழ்நாடு தான். கோயிலுக்கு வந்தேன். நம்ம ஊருக்காரங்க இருக்காங்கன்னு பார்க்க வந்தேன். ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. குடிக்க தண்ணி குடிங்க. ராதா, குடிக்க தண்ணி எடுத்துக்கோமா. ஆமா, எங்க வந்தீங்க? சும்மா சுத்தி பார்க்கத்தான் வந்தேன். ஆமா, காஷ்மீர்ல நீங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க? ரொம்ப நாளா இருக்கும். இவ பிறந்து விழுந்ததெல்லாம் இங்கதான். இவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா என் கடமை முடிஞ்சிடும். கல்யாணம் கல்யாணம், வேற பேச்சே கிடையாதா? பாருங்க, இப்படி பேசினா எப்படி? பொண்களுக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணலன்னா ஆபத்தா முடிஞ்சிடும். அதுவும் என் பொண்ணு டூரிஸ்ட் கைடா இருக்கிறா. 4 பேரோட பழகிறவ. யாராவது தப்பு தண்டாவா நடந்துட்டா ஆபத்தா முடிஞ்சிடும் இல்லையா? சீக்கிரமே பெரிய இடமா பார்த்து கல்யாணம் பண்ணிட வேண்டியது தானே? பெரிய இடமா வேண்டாமா? எனக்கோ என் மகளுக்கோ பணக்காரங்களை கண்டாலே பிடிக்காது. வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் என் மகளுக்கும் ஏற்பட வேண்டாம். என்னமா அப்படி நடந்தது? ஒரு பெரிய பணக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆடம்பரமா வாழலான்னு ஆசைப்பட்டேன். கடைசியில என்ன ஏமாத்திட்டு இப்படியா விட்டுட்டு போயிட்டு இருந்த புண்ணியமும். நான் வரேம்மா. கண்டேன் செய்தியன்னு அனுமன் சொன்ன மாதிரி சுருக்கமா சொல்லு பாப்போம். ராதா வீட்டையும் பார்த்தேன், அவங்க அம்மாவையும் சந்திச்சேன். அப்ப எல்லாம் பேச்சு முடிச்சிட்டியா? நீங்க பணக்காரரா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என்ன சொல்ற? பணக்காரனாலே அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் அறவே பிடிக்கல. அப்ப எப்படி? ஏழை ஏழ வேண்டியதுதான். என்ன 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுனா நீ ஒரே ஒரு பொய்ய சொல்லு, மத்தத அப்புறம் பாத்துக்குவோம். ஓகே, அது போட்டோம். வந்தவரையா திருப்பி திருப்பி கூட்டு வர்றிய, புதுசா யாரு கிடைக்கலையா உனக்கு? ரேட்டு ஜாஸ்தியா? ரேட்ட பத்தி உனக்கு என்னடா மொட்டை தலையா? என்ன இது சார்,
நம்ம பைத்தியக்கார டாக்டர் இருக்கிறாரு, அவர் ஒரு புருஷனி பொண்ணை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அத பார்த்து பாவி இவையா சிரிச்சா? சிரிச்சா பரவாயில்லைங்க, தொட்டு தொலைச்சிட்டாருங்க. மூதேவி இவையா தொட்டு தொலைச்சா? அதுக்கா இது? ஆமாங்க, கிழி கிழின்னு கிழிச்சிட்டாங்க. ரூம் நம்பர் என்ன? 6. 6 பக்கமே தலை காட்ட கூடாது. Photography is prohibited here. You please go out. எங்க ராஜாவை காணோம்? உங்ககிட்ட சொல்லாம எங்க போவோம்? அம்மாட்டையும் சொல்லாம உங்களுக்கும் தெரியாம எங்க போயிருப்பார்? அடிக்கடி வெளியில போவாரோ? ராஜா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிக்கிறவன். அங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, கண்டபடி சுத்த முடியாது. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு தெரியாம அவன் எங்கேயுமே போனதில்லை. ஆச்சரியமா இருக்கு. எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அவனை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. உடனே ராஜாவை கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ணுங்க. மேனேஜர், போலீஸுக்கு போன் பண்ணி எல்லா இடத்துலயும் தேட சொல்லுங்க. எஸ் மேடம். ஏன் அவசரப்படுறீங்க? நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? அமைதியா இருங்க, வரேன். இவர் நம்ம ஊர் ராஜா இல்ல? ராஜா அண்ணா கிரீடம் காணமே. கிரீடம் இருந்த ராஜா எல்லாம் போயிட்டாங்க. இவர் நம்ம ஊர் இளவரசர். அவங்க என்னமோ வளர்றாங்க, பாப்பலாம். Stop the car. Driver, யாரது? அவனை கண்டா ஸ்ரீநகரை நடுங்கும். கொல்ல எதுக்கு கஞ்சாது? டிரைவர், அவனை நோட் பண்ணி வை. நமக்கு அவன் தேவைப்படுவான். வாராயம் கோழி வாராயோ, வாராயோ கோழி வாராயோ, கட்டிலரை காண வாராயோ, கட்டிலரை காண வாராயோ. அம்மா, குடும்ப சண்டை, கல்யாணத்துல நடந்த குழப்பம், இதெல்லாம் பேசி தகராறு பண்ணி இந்த கோழியா இருக்கிறத நிறுத்திடாதீங்க. இந்தாமா, உனக்கா கொண்டாந்துருக்கிறேன். சாப்பிட்டு உடம்ப பாத்துக்க. ஆமா, சீக்கிரமா போமா, மாப்பிள்ள தூக்கிட போறான். எப்படியும் நாங்க குழந்தைய பார்க்கணும். போ. போமா போமா, வச்சுட்டு வந்துருங்கப்பா. பாலு அங்க கூட எனக்கேண்டா பாலு? லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக். வா 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 வா. ஐயோ, So happy to be with you. Whoops.
ராஜா தப்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த டைம் பாம் நான் தான் பாஸ் டாக்ஸில வச்சேன். எப்படியோ ஒரு ஆயுதம் வேஸ்ட் ஆயிடுச்சு. பட் ஆபத்துகள் தொடரட்டும். கேரி ஆன். என்ன சார், காலையில கோழிங்கையுமா கிளம்பிட்டீங்க? அர்த்தர வேண்டியதானே, வாங்க வாங்க போய் போவோம். மாப்பிள 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 தேடுங்க. எல்லாம் பாருங்க என்ன நடந்தது பாருங்க. இருக்காரா இல்லையா? என்னமா பண்ண அவனு? அவன் எலும்பும் தோலுமா இருந்தான். எனக்கே சந்தேகம் தான் நேற்று. மாப்பிள மாப்பிள ஆக்குங்கிட்ட மாப்பிள. என்ன இங்க வந்து படுத்திருக்கீங்க பாத்ரூம்ல? அதை ஏன் கேக்குறீங்க? பொண்ணு ஒரு தும்மல் தும்மிச்சு. தும்முனா என்னப்பா? காத்துல வந்து விழுந்துட்டேன். திருச்சிட்டல பாத்துக்கிறேன். ஐ எம் சாரி. வாடா. गाड़ी ब्लास्ट हो गया सर। क्या बकते हो? वो राधा और राजा? मुझे मालूम नहीं साहब, इस वक्त कहाँ है? मुझे पता नहीं है। ओहो, ஆனந்து சாந்தி வராங்க. வணக்கம்மா. அன்னைக்கு நான் சொன்னப்போ எங்க போயிட போறான்னு சொன்னீங்க, இன்ன வரைக்கும் காணும். ராஜாவுக்கு எந்த வித ஆபத்தும் ஏற்படாது, நாங்க போய் கண்டுபிடிக்கிறோமா. இனி உங்க பேச்ச நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. என் பிள்ளைய பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. பொறுமையா இருங்கம்மா. பையனை காணோம் நான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்க? போலீஸுக்கு போன் பண்ணுங்க, இந்த காஷ்மீர் போற அவன் தேடட்டும். அவனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இதோ இப்போவே போலீஸுக்கு போன் பண்ணிட்டு நாங்களும் தேட போறோம். தேடிட்டு இருந்தா போதாது, ராஜா இங்க வந்தாகணும். ராஜா இல்லாம நாங்க இங்க வரமாட்டோம். அமைதியா இருங்கம்மா. சரி சரி, நீங்க போயிட்டு வாங்க. என்னது சத்தம்? பஞ்சர் ஆயிடுச்சு. स्टॉप 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 स्टॉप, यहाँ कोई पंचर ठीक करेगा? आगे पंचर ठीक करने की जगह है. प्लीज हेल्प मी. ஓ டயர். சாந்தி, நீ இங்கே இரு, நான் பஞ்சர் போட்டுட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க. நீயா அன்னைக்கு சிரிச்சல்ல, இப்ப சிரி. இப்ப சிரி. என்ன இதெல்லாம் தெரியுதா? இதான் மாப்பிள. தெரியாதா? ஆமா, 3 நாள் இதே ட்ரெஸ்ஸா போட்டிருக்கானே, குளிக்கவே மாட்டியா? எங்க வந்த? என்ன என்ன எல்லாம் சாப்பிடுறீங்க? ஒண்ணு இல்ல, இதுதான் கொக்கோ கோலா. அப்படியா? நல்லா இருக்குமா? ஐயோ, என்ன கோழிய தலைய போட்ட மாதிரி போட்டோம். ஒரு வாரி கிளிகளும் கொடுக்குது. சர்க்கஸ்ல இருந்தானா மாப்பிள? அப்படியா? வரட்டு எட்டு என்ன கோச்சிக்காது சார், நீங்க நான் ஒரு இது மாதிரி அக்கட மேட்ச் கொடு, பச்சி பட்டி மேட்ச்.
மரியாதை பாத்தீங்களா? சிகரெட் கூட காணாது. சிகரெட் ஒண்ணு எடுத்துக்கிறேன் நான். சிகரெட் மாமனாரது புரிஞ்சிட்டான். நிஜமாவே உன் மாப்பிள்ள தானா? நினைக்கிறேன். வர்றேன் சார், கோச்சிக்காதீங்க. வர்றேன்டா. ரூம் நம்பர் 9 எங்க? 8க்கு பக்கத்துல 9 இருக்குது. அறிவு கட்ட பையா, எப்ப பார்த்தாலும் 8க்கு பக்கத்துல 9 போட்டு வைக்க கண்டுபிடிக்க இல்லையாப்பா? சரியான பைத்தியத்தை கொண்டாந்துட்டு ஏன் பிரான்னு வாங்குறேன். ஒரு இன்னொருத்தனை எங்க தெரிய வேணாமா? இதே மாதிரி விழுந்துருவாயா? ஐயோ, கண்ட இடத்துல பிரிக்கிறாங்க. நான் கட்டு போறேன். படாத இடத்துல பட்டு உயிர் போச்சுன்னா நான் பாத்துக்கிறேன். அம்மா புருஷி தாயே, உன்னை கையெடுத்து கும்புறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா? ஏன் ஏன் ரூமுக்கு வந்த? நீ போக வேண்டிய ரூம் நம்பர் என்ன? 9. இது 9 இல்லையா? 6யா? உனக்கு பகல்லையே அலைவ, உனக்கு ராவாயிடப்படாத. அட அயோக்கிய பயல, யாரையா சொல்ற? அந்த சப்ளையர் பையதான். அவன் தான் நீங்க போச்சோன்னா அவனை என்ன செய்யறான் பார். என்ன அவனையா? எவனா இருந்தாயா? ரூம் கதவை சாத்தி வச்சிருக்கேன். சாவி எங்கயா? சாவிய கூட அனாவசியமா எரிஞ்சிட்டனே. எங்கய்யா எரிஞ்சோட பெரிய விவகாரமா இருக்கு. இந்த இருக்குது. டாக்டர், முதல்ல இவளை ஒதுக்குங்க. அம்மா தாயை கொஞ்சம் ஒதுங்க. செருப்பு செருப்பு செருப்பு. இந்தாயா? அது என்னங்க, அவ காலத்தை மிதிக்கிறா, நீங்க செருப்பு அடிக்கிறீங்க. எனக்கு போதே போயிடுச்சுங்க. ரூம்ல போய் ஏத்திக்க. உங்க ரூம்ல இருக்கா? ஒண்ணு இல்லையா? போயா. பாத்தியாயா? 9 அங்க பாரியா? அரே ஆமா அரச, இப்படி இருந்தது 6. மேல இருந்த நட்டு கலண்டு கீழே விழுந்து 9 ஆயிருக்குது. மேல மட்டும் நட்டு கடலையா? உள்ளயும் கலண்டு இருக்கு, உமக்கும் கலண்டு இருக்கு. இனிமேல ரூமுக்கு போ. நட்டு கலண்ட ரூம் எல்லாம் போய் தட்டாத. மாப்பிள மாப்பிள, என்ன எப்படி? என்னையா ஒண்ணுமே இல்லை, என்னமோ முறுக்குற. என்ன ஆச்சு? நான் ஆம்பளைங்கிறத நிரூபிச்சுட்டேன். மேடம், போஸ்டர்ல ஒரு பார்சல் வந்திருக்கு. பிரிங்க. லெட்டர் கூட இருக்குமா? படிங்க. இத்துடன் இருக்கும் டேப்பை போட்டு கேளுங்கள். உங்கள் மகன் இருக்கும் இடம் பற்றிய விவரம் கிடைக்கும். யார் தெரியுதா? உங்க அன்பு மகன் ராஜா குரல். இப்ப அவன் உயிர் எங்க கையில. தெரிமஹால் மலை அடிவாரத்தில் இருக்கிற ஆலமரத்து பக்கத்துல வாங்க. அந்த மரத்துல ஒரு ஆணி இருக்கும். அதுல 5 லட்சம் ரூபாய் பணத்தை ஒரு பெட்டியில வச்சு அந்த ஆணியில மாட்டிட்டு போங்க. போலீஸுக்கோ வேற யாருக்கோ இந்த தகவல் தெரிஞ்சா அப்புறம் உங்க ராஜா என்ன கொள்ளாதீங்க. அதோ கெதிதான். மேனேஜர், உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் மேடம். சந்தோஷமா வந்து திரும்பி ஊருக்கு போக போறோம். உட்காருங்க கார்ல. இல்ல தேவையா கார்ல பையா. போட்டு ஜாகிரதை, கடை போட்டுற போறேன். ஜாகிரதை சார். ஒரு நிமிஷம். என்ன இந்தாங்க. என்ன அது? கல்யாண கோழிங்க. அறுத்துட்டீங்களா சார்? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீநகருக்கு வந்து ஒரு கல்யாண கோழி அறுத்துட்டு போறீங்க.